தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் வாழ்ந்தவர். முதல் பள்ளிக்கூடம், முதல் சத்துணவு திட்டம், முதல் அச்சு ஊடகம் ஆகியவற்றை கொண்டு வந்தவர். இந்தியாவில் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக பெண்களின் உரிமைகளுக்காக போராடிய பர்த்லேமேயு சீகன் வாழ்வு பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் தரங்கம்பாடி பகுதியில் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் முதல் பள்ளிக்கூடம், முதல் சத்துணவு திட்டம், முதல் அச்சு ஊடகம் ஆகியவற்றை கொண்டு வந்தவர். மேலும் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக பெண்களின் உரிமைகளுக்காக போராடியவர். அவர்தான் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபட்ட அயல்நாட்டு வெளியர் பர்த்லேமேயு சீகன் பால்கு. அவரை குறித்து சொல்லப்படாத வரலாற்றை இந்த தொகுப்பில் காணலாம். ஜெர்மனியில் உள்ள சாக்கோனி மாநிலம் புல்ஸ்னிட்ஸ் என்ற இடத்தில் 1682 ஆண்டு ஜூலை 10 பர்த்லேமேயு கேத்ரின் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் பர்த்லேமேயு சீகன் பால்கு. சீகன் பால்குக்கு 4 மூத்த சகோதரிகள் இருந்தனர். தனது சிறுவயதில் தாயை இழந்த அவர் தாயின் அறிவுரைக்கு இணங்க அதிக கடவுள் பற்று கொண்டவராக வளர்ந்தார். பள்ளி படிப்பை தொடர்ந்து ஹல்லே பல்கலைக்கழகத்தில் இறையியல் படிப்பை முடித்ததோடு சில காலம் ஆசிரியராக பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து 1705 ஆயர் பட்டத்தை டென்மார்க் நாட்டில் பெற்றார். டென்மார்க்கின் 4ஆம் ஃபிரெட்ரிக் மன்னரின் ஆட்சி காலத்தில் வாணிப நோக்கத்திற்காக டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவின் தமிழகத்தில் உள்ள தரங்கம்பாடி பகுதிக்கு வந்து தங்களது வணிகத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்த இந்திய வரலாற்றிலே 3 நாடுகள் மிக முக்கியமான நாடுகள். காரணம், முதல் நாடு டென்மார்க் என்கின்ற ஒரு நாடு. காரணம், 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிலே எந்த வளர்ச்சிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை முதலாவது காலனி இந்திய தேசத்தில் தரங்கம்பாடியில் வங்க கடற்கரையிலே அவர்கள் கால் பதிக்கிறார்கள். இந்த டென்மார்க்காரர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு ஆட்சி செய்த போது அதில் கிட்டத்தட்ட 16 மன்னர்கள் டென்மார்க்கில் ஆட்சி செய்கிறார்கள். அதில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மன்னர் யார் என்றால் அது இந்திய வரலாற்று புத்தகத்திலே இதெல்லாம் நான் சொல்லுகின்ற எந்த காரியமும் காணப்படாது. ஏனென்றால் இதெல்லாம் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாக, ஒரு ஹிடன் ஹிஸ்டரியாக இருக்கிறது. அந்த வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு மனிதர் யார் என்றால் 4ஆம் ஃபிரெட்ரிக் என்கின்ற ஒரு மன்னர். இவர் டென்மார்க்கருடைய ஒரு மன்னர். இவருடைய காலகட்டத்திலே ஒரு 100 ஆண்டுகள் ஆட்சி செய்த போது இவருடைய காலகட்டத்தை தான் வியாபாரம் மாத்திரம் டென்மார்க்காரர்கள் செய்த நிலையிலே ஏன் வியாபாரம் மாத்திரம் செய்ய வேண்டும், இந்திய தேசத்தில் இயேசுவினுடைய நற்செய்தியை பரப்பலாமே என்ற முதல் எண்ணம் அவருடைய துணைவியாருக்கு தான் வந்தது. மன்னரின் மனைவி இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட பற்று காரணமாக மனைவியின் உந்துதலால் இந்தியாவில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பலாம் என்று யோசித்த மன்னர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் இந்தியாவிற்கான கடல் பயணம் ஆபத்தானதாகவும் 200 நாட்களை தாண்டும் என்பதாலும் யாரும் இந்தியா செல்ல முன்வராத நிலையில் பர்த்லேமேயு சீகன் பால் மற்றும் பிரின்சஸ் ப்ளூட்சோ ஆகியோர் முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் இந்திய தேசத்திற்கு அனுப்பப்பட்டனர். 4ஆம் ஃபிரெட்ரிக் மன்னரின் ஆணையை பெற்றுக்கொண்டு 1705 ஆண்டு நவம்பர் 30 தனது நண்பருடன் பிரின்சஸ் சோஃபியா ஹெட்விக் என்ற கப்பல் மூலம் 222 நாட்கள் பயணம் செய்து 1706 ஆண்டு ஜூலை 9 அன்று தரங்கம்பாடி வந்தடைந்தார். இந்தியாவிற்கு வரும்போது சீகன் பால்குவிற்கு வயது 23. நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அங்கிருந்த டென்மார்க்காரர்கள் மன்னர் அவர்களை அனுப்பியிருந்ததால் அவர்கள் மன்னரின் உளவாளிகளாய் இருப்பார்கள் என்ற சந்தேகத்தால் சீகன் பால்குவையும் அவரது நண்பரையும் வரவேற்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னருக்கும் டேனிய போதகர்களுக்கும் அவர்களின் வருகை அதிருப்தியை அளித்தது. அவர்கள் கப்பலில் இருந்து கரை வந்து சேர 3 நாட்கள் படகுகள் கொடுக்கப்படவில்லை. கவர்னரை சந்திக்க காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை காத்து கிடந்தனர். இதைத் தொடர்ந்து இரவில் அங்கிருந்த போர்ச்சுகீசிய அடிமைகள் தங்கும் இடத்தில் தங்கினர். பின்னர் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் அனுமதி வழங்கிய நிலையில் அவர்கள் இந்திய தமிழ் மக்களோடு வாழ தொடங்கினர். மிஷனரிகள் இந்த தரங்கம்பாடி வங்க கடற்கரை பகுதியிலே கால் பதித்தார்களோ அதற்கு பிறகுதான் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் சமய மாற்றம் மாத்திரம் சமூக பொருளாதார மாற்றம் இந்திய தேசத்தில் பர்த்லேமேயு சீகன் பால் கையாவினாலே கொண்டு வரப்பட்டது. அதில் என்னென்ன மாற்றம் என்று சொன்னால் முதலாக இந்தியாவிலே இந்திய மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்கினவர்கள் பர்த்லேமேயு சீகன் பால் கையா தான். பள்ளிக்கூடத்தை துவங்கினவர் மாத்திரமல்ல, பிள்ளைகள் எல்லாம் ஏழை எளிய மக்கள், அவர்கள் மதியான உணவிற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை 300 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சீகன் பால் கையா மதிய உணவு திட்டத்தை இந்த இந்திய தேசத்தில் அவர் தோற்றுவிக்கிறார். இதை பற்றி இந்த வரலாற்றில் எந்த புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. இன்றைக்கு மதிய உணவு திட்டம்லாம் நம்ம அரசாங்கத்திலே போடப்பட்டாலும் கூட 300 வருஷத்துக்கு முன்பதாக அதை சாதாரணமாக மிஷனரிகள் அவர்கள் செய்து விளம்பரம் இல்லாமல் செய்தார்கள்.
ரெண்டாவது, தமிழ் மக்களுக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்கிறார். இந்த 9 மாதத்தில் தமிழை கற்றுக்கொள்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, 9 மாதத்தில் ஜீகன் பால்கையா தமிழில் பேசுகிறார், தமிழில் எழுதுகிறார், தமிழை மொழிபெயர்க்கிறார். இது நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். காரணம் என்னவென்றால், ஜீகன் பால்கை கடவுள் இந்திய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரியாக, ஒரு பெரிய கருவியாக அனுப்பியதன் விளைவுதான் இன்றைக்கு நாம் பரிசுத்த வேதாகமத்தில் கையில் வைத்திருக்கிறோம். 2 மாதங்களுக்கு பின்னர் தமிழ் மொழியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் தமிழ் மொழியை தீவிரமாக கற்கத் தொடங்கிய அவர் அதில் புலமையும் பெற்றார். சீகன் பால்குவுக்கு உதவியாளராக இருந்த முதலியப்பாவின் உதவியோடு ஒரு முதிய புலவரிடம் தமிழ் மொழியை கற்றார். சீகன் பால்கு தன்னை சுற்றியிருந்த தொழிலாளர்களால் பேசப்படும் போர்ச்சுகீஸையும் தமிழையும் கற்றறிந்தார். தனது மொழிபெயர்ப்பாளரான அளப்பு என்பவர் மூலம் 500 தமிழ் வார்த்தைகளை தெரிவு செய்து மனப்பாடம் செய்தார். கடற்கரை மணலில் விரலால் எழுதி தமிழ் எழுத்துக்களை பழகினார். தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று தமிழை தன் சொந்த மொழி போல கற்றுக்கொண்டார். இந்தியாவில் ஜாதி வேற்றுமை அதிகமாக பின்பற்றி வந்த சமயத்தில் கல்வி அறிவால் தான் புறக்கணிக்கப்பட்ட மக்களை தலைநிமிர வைக்க முடியும் என சீகன் பால் நினைத்தார். இதனைத் தொடர்ந்து 1706ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தரங்கம்பாடி ராஜவீதியில் திண்ணைப்பள்ளியை அமைத்தார். அதன் பின்னர் அட்மிரல் தெருவில் தாம் வசித்து வந்த வீட்டின் அருகிலேயே 1714இல் முதல் மிஷன் பாடசாலையையும் குழந்தைகள் இல்லத்தையும் நிறுவினார். இன்றளவும் தரங்கம்பாடியில் இப்பள்ளி இயங்கி வருகின்றது. பள்ளிக்கூடத்திற்கு வந்த குழந்தைகள் முறையான ஊட்டச்சத்து இல்லாததால் கைகள் கால்கள் சுருங்கி வயிறு பெரிதான தோற்றத்தில் குழந்தைகள் இருப்பதைக் கண்டு அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துள்ள உணவை வழங்க யோசித்தவர் மதிய உணவு திட்டத்தை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்தார். தற்போது தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் அரசால் செயல்படுத்தப்பட்டாலும் 300 ஆண்டுகளுக்கு முன்பே இத்திட்டத்தை தரங்கம்பாடியில் தொடங்கியவர் சீகன் பால்கு. இது இந்திய வரலாற்றில் சொல்லப்படாத ஒன்று. சீகன் பால்கு முயற்சியால் 1707ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் இந்திய கிறிஸ்தவர்களுக்கென்று புதிய எருசலேம் என்ற ஒரு தனி ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது 1718இல் விரிவாக்கம் செய்யப்பட்டது. புதிய கிறிஸ்தவ விசுவாசிகள் பின்னோக்கி போகாமல் கிறிஸ்துவில் எப்போதும் நிலைத்திருக்க போதனைகள் மட்டும் போதாது, வேதமும் அவர்கள் கைகளில் அவர்களின் மொழியிலேயே கொடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணிய சீகன் பால் 1708ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாள் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்க்க தொடங்கினார். சீகன் பால்குவின் மிஷனரி பணிக்கு டேனிஷ் கிழக்கு இந்திய கம்பெனியின் கவர்னர் ஹாசியஸ் பெரிதும் இடையூறாகவே இருந்தார். இந்தியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினால் வியாபாரம் பாதிக்கப்படும் என்று கருதிய அவர் பிற மதத்தவர்களை சீகனுக்கு விரோதமாக ஏவிவிட்டார். இந்தியரை அடிமைகளாய் ஐரோப்பியர் பலர் வேலை வாங்கி வந்தனர். அப்படி பொறையூரில் போதகர் ஒருவர் தாய்நாடு திரும்பும் போது தன் அடிமையை ஒரு பெண்ணிடம் விற்றுவிட்டு சென்றார். சீகனும் புளூட்சோவும் இதை எதிர்த்தனர். இதைத் தொடர்ந்து 1708ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் சீகன் பால்குவின் வீட்டிற்குள் நுழைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 4 மாத சிறைவாசத்தில் 2 ஜெர்மன் வீரர்கள் ஜன்னல் வழியாக காகிதமும் பேனாவும் மையும் சீகன் பால்குவுக்கு கொடுத்து உதவ த காட் பிளீசிங் ஸ்டேட் ஆஃப் கிறிஸ்டியன், த காட் பிளீசிங் ப்ரொஃபஷன் ஆஃப் டீச்சிங் எனும் 2 சிறிய புத்தகங்களை அவர் எழுதினார். இப்படி பல புத்தகங்களை அவர் எழுதினாலும் தமிழ் மொழிபெயர்ப்பு என்பது அவருக்கு புதிது. அத்தோடு இந்தியாவில் அப்போது வரை யாரும் பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கவில்லை. ஆகவே வேதத்தில் பல வார்த்தைகளுக்கு சரியான பதங்களை தேடி கண்டுபிடிப்பது என்பது அவருக்கு சுலபமானதாக இருக்கவில்லை. அப்போதைய கத்தோலிக்க சபையார் ஏற்கனவே தமிழ் ஆராதனை முறையில் சில பதங்களை மொழிபெயர்த்திருந்தனர். அவர்கள் பயன்படுத்திய முக்கியமான வார்த்தைகளை சீகனும் உபயோகித்தார். உதாரணமாக, கடவுள் என்னும் பதத்தை மொழிபெயர்க்க அவர்கள் உபயோகித்த சர்வேஸ்வரன் என்னும் வார்த்தையையே சீகனும் உபயோகித்தார். ஸ்கிமிட்டன் கிரேக்க புதிய ஏற்பாடு, லத்தீன் வல்கேட், மார்ட்டின் லூத்தரின் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு முதலானவைகளை ஆதாரமாக கொண்டு டேனிய போர்ச்சுகீசிய வேதாகமங்களின் உதவியுடன் புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு வேலையை 1711 மார்ச் 31இல் முடித்தார். இந்திய சரித்திரத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழி புதிய ஏற்பாட்டை அச்சேற்ற அநேக தடைகள் ஏற்பட்டன. கிறிஸ்தவ அறிவு விளக்க சங்கம் அச்சு எந்திரமும் ஜெர்மன் நாட்டு நண்பர்கள் அச்சு எழுத்துக்களையும் கொடுத்து உதவினர். ஆனால் அவற்றை கொண்டு வந்த கப்பலை பிரெஞ்சு படைகள் கைப்பற்றின. பின்னர் அவை சென்னை நகர கவர்னரால் மீட்கப்பட்டன. மேலும் அச்சு இயந்திர முதலாளி வரும் வழியில் இறந்து போக அச்சு வேலை தெரிந்த டேனிய வீரர் ஒருவனை கண்டுபிடித்து 1712இல் தரங்கம்பாடி அருகே உள்ள கடுதாசி பட்டறை என்று இன்றும் அழைக்கப்படுகின்ற கிராமத்தில் அச்சுக்கூடம், காகித ஆலை, மை தயாரிக்கும் கூடம் ஆகியவற்றை அமைத்து
1713 அச்சிலேற்றும் வேலை ஆரம்பித்தனர். இந்த கடுதாசிப்பற்று என்கின்ற ஒரு ஊர் வரலாற்று புத்தகத்திலே நீங்கள் காண முடியாத ஊர். ஏனென்றால் இந்த இடத்திலே தான் ஆசியாவிலே முதலாக காகிதம் தயாரிக்கப்பட்ட ஒரு இடம். இன்றைக்கும் அந்த இடம் யாராலும் பார்க்கப்படாமல் அப்படியே காணப்படுகிறது. இதெல்லாம் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறாக இன்றைக்கும் காணப்படுகிறது. முதலாக ஆசியாவிலே ஒரு வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது என்றால் அது இந்த தரங்கம்பாடி மண்ணிலே தான். ஜெர்மனியில் இருந்து வந்த எழுத்துக்கள் பெரிதாக இருந்தன. எனவே தரங்கம்பாடியிலேயே சிறிய எழுத்துக்களை திரும்பவும் வார்த்தனர். இவ்வளவு கடின உழைப்பிற்கு பின் 1715 ஆண்டு ஜூலை 15 அன்று தமிழ் புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தது. இவ்வறிய துண்டினால் தான் வேதம் தமிழில் வாசிக்க ஏதுவாயிற்று. சீகன் பால்கின் தமிழ்நடை எளிமையானது. அவர் தம்மை சுற்றியிருந்த சாதாரண மக்களுடைய தமிழ் நடையிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்திருந்தார். 10 வருட மிஷனரி பணிக்கு பின்னர் தான் பிறந்த நாடான ஜெர்மனிக்கு 1715 ஆண்டு சீகன் பால்க் சென்றார். அவர் தன்னோடு உதவியாளராக இருந்த மலையப்பன் என்ற இளைஞரையும் அழைத்துச் சென்றார். கடல் பயணத்தில் மலையப்பன் உதவியோடு பழைய ஏற்பாட்டில் யோசுவா புத்தகம் வரை மொழிபெயர்த்தார். தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்த்ததோடு தனது பணியை முடித்துக் கொள்ளாமல் ஓலைச்சுவடிகளாக இருந்த தமிழ் நூல்களான திருக்குறள், தொல்காப்பியம், ஆத்திச்சூடி, கொடுந்தமிழ் அகராதி, செந்தமிழ் அகராதி, இந்து சமய கடவுள்களின் வரலாறு உள்ளிட்ட ஏராளமான அரிய பெரும் நூல்களை முதலாக காகிதத்தில் அச்சிட்டு வெளியிட்டார். மொழிபெயர்ப்பு பணியோடு சீகன் பால்க் சில நூல்களையும் எழுதினார். தென்னிந்தியாவின் மத கொள்கைகள், பழக்க வழக்கங்கள், ஆச்சாரங்கள், இலக்கியங்கள், பாடல்கள் ஆகியவற்றை பற்றி ஜெர்மன் மொழியில் ஒரு புத்தகமும், தமிழ்நாட்டு தெய்வங்களின் பாரம்பரியத்தை பற்றிய ஒரு புத்தகமும் அவர் எழுதியுள்ளார். கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றிய சிறிய வினாவிடை புத்தகமும் சீகனால் எழுதப்பட்டது. ஐரோப்பிய கிறிஸ்தவர்களில் அநேகர் தமிழையும் தமிழரையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் தமிழ் மொழியை ஏளனமாக எண்ணி தமிழரை அநாகரிகமாக கருதி ஒதுக்கி வைத்தனர். சீகன் பால்க்கும் புளூட்சோவும் தொடக்கத்தில் இந்த எண்ணத்திலேயே இருந்ததாகவும், ஆனால் தமிழுடனும் தமிழருடனும் நெருங்கிய உறவு கொண்ட பின்னரே அந்த எண்ணம் நீங்கிற்று என்று தெரிவித்துள்ளார். ஆசியாவிலே தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு முதல் ஆலயம் என்றால் அது இந்த புதிய எருசலேம் ஆலயம்தான். இந்த ஆலயத்தினுடைய அமைப்புகள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வேறு எந்த ஆலயத்திலும் இங்கே பார்க்க முடியாது. இதுதான் ஆசியாவிலே முதலாக கட்டப்பட்ட, சிலுவை வடிவிலே கட்டப்பட்ட ஒரு முதல் ஆலயம். எனக்கு பின்பதாக இருக்கின்ற அருளுரை மேடை என்று சொல்வார்கள், புல்பிட். இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனியன் கப்பு, திருவிருந்து கொடுக்கிற பாத்திரம், அப்பமும் போல இருக்கும். இதையெல்லாம் முதலாக இந்தியாவிலே அறிமுகப்படுத்தினதே பர்த்தலோமியோ சீகன் பால்க் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய ஆலயத்தினுடைய மையத்தில் இருக்கின்ற கற்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவராலே செய்யப்பட்ட ஒரு கற்கள் இன்றைக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அதில் 2வது குழந்தை லீபர்ச்சிட் சீகன் பால் அவர்கள் 1 வயதிலே மரித்து இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தினுடைய இந்த மைய பகுதியிலே ஒரு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. சீகன் பால்க் 1718 ஆண்டு இந்த ஆலயத்தை கட்டி அக்டோபர் 11 இந்த ஆலயத்தை திருநிலைப்படுத்துகின்றார். இந்த அக்டோபர் 11 ஏன் திருநிலைப்படுத்த வேண்டும் என்றால், அன்றைக்கு ஒரு சில பிரச்சனைகள் அவருக்கு இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிற டென்மார்க்காரர்கள் சரியான உதவி செய்யலை. அதனால் இந்த ஆலயத்தை திருநிலைப்படுத்தும் போது அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிலையிலே அவர் யோசிக்கின்றார். இந்த ஆலயத்தை திருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யலாம், எந்த தேதியை நிர்ணயிக்கலாம் என்று சொன்னால் அவர் தேதியை அக்டோபர் 11 அவர் தீர்மானிக்கிறார். இந்த அக்டோபர் 11 என்ன சிறப்பு என்றால், எந்த மன்னன் 4ஆம் ஃப்ரெட்ரிக் அவரை டென்மார்க்கிலிருந்து அனுப்புகிறாரோ அந்த மன்னனுடைய பிறந்த நாள் தான் அக்டோபர் 11 அந்த அக்டோபர் 11 திருநிலைப்படுத்த நாளாக தெரிவு செய்து டென்மார்க்காரர்கள், போர்ச்சுகீசியர், ஜெர்மானியர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இங்கு இருக்கின்ற ஏழை தமிழர்கள், இந்த ஊருக்கு உள்ளே வெளியே இருக்கின்ற தாழ்மைப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த தமிழர்களாம் அழைத்து அந்த மக்களுக்காக கட்டப்பட்ட இந்த தேவாலயம்தான் பரிசுத்த புது எருசலேம் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற புது எருசலேம் ஆலயம். இந்த ஆலயம் இன்றைக்கும் ஒரு வரலாற்று சின்னமாக 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த இந்திய தேசத்திலே ஒரு முதல் தமிழ் ஆராதனை நடைபெற்றது என்றால் அது இந்த புது எருசலேம் ஆலயத்தில் தான். தமிழ் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. தமிழ் இலக்கண விதிகள் மிகச் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. எழுத்தாணியால் பண ஓலையில் அழகாக எழுதும் திறமை வாய்ந்தவர்கள் தமிழர்கள். பல கலைகளில் புலமை எய்தியவர்கள். வாணிபத்திலும் ஓவியத்திலும் தேர்ந்தவர்கள். அவர்களுடைய ஆட்சி சட்டமும் நீதி நெறியும் மக்கள் நல வாழ்க்கைக்கு அரணானவை. வேத சரித்திர நுட்பங்களை அவர்கள் உரிய முறையில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 1715 ஆண்டு நவம்பர் மாதம் மரியா டாரதி என்ற பெண்ணை திருமணம் செய்தார்.
தனது மனைவியான மரியா டார்தியை அழைத்துக் கொண்டு 1716ஆம் ஆண்டு ஆகஸ்டில் மீண்டும் சீகன்பால்க் இந்தியா வந்தார். பெண்களின் உரிமைகளுக்காக தனது மனைவி மரியா டார்தியுடன் இணைந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் பெற்றுள்ளார். கணவன் இறந்தவுடன் மனைவியும் உடன்கட்டை ஏறும் காலத்தில் அதை எதிர்த்த அவர் கணவனை இழந்த பெண்களுக்கு தையல் பயிற்சி பள்ளியை உருவாக்கி புது புரட்சியை ஏற்படுத்தியவர். கணவன் இறந்தோடனே உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இருந்ததுனால அதுக்கு எதிர்ப்பாக அவங்க மக்களை எஜுகேட் பண்ணி அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக சமுதாய போராளியாக இருந்திருக்கிறாங்க. போராளியாக இருந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்கூலில் ஆரம்பித்தது பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தினரும் ஒரே ரூஃபில் உட்கார வச்சுருக்குறாரு. அந்த பெருமை அவரை தான் சாரும். அதேமாதிரி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தினரும் உட்கார வச்சுருக்காரு. அந்த நாளில் ஜாதி வேற்றுமைகள் ரொம்ப இருந்திருக்குது. இவர் கிட்டத்தட்ட ஒரு சமுதாய போராளியாகவே செயல்பட்டிருக்கிறார். தரங்கம்பாடியில் 1718ஆம் ஆண்டு ஆசியாவில் முதல் புராட்டஸ்டன்ட் தேவாலயத்தை கட்டினார். முதல் இந்திய புராட்டஸ்டன்ட் மிஷனரியும் முதல் இந்திய வேதாகம மொழிபெயர்ப்பாளருமான பர்த்தலமேயு சீகன்பால்க் தனது 37வது வயதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி காலமானார். சீகன்பால்க் வேதாகமத்தில் முடிக்காமல் விட்டுச் சென்ற பழைய ஏற்பாடு பகுதிகளை பின்னாளில் சென்னையில் மிஷனரியாக பணிபுரிந்த ஜெர்மானியர் பெஞ்சமின் சோல்ஸ் மொழிபெயர்த்து அச்சேற்றினார். இந்தியாவில் தமிழ் மொழியில்தான் முதலாவதாக முழு வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சீகன்பால்க் தரங்கம்பாடியில் வசித்து வந்த அவரது வீட்டில் அவர் பயன்படுத்திய பொருட்கள், பழமையான அச்சு இயந்திரங்கள், அவர் காலத்து டேனிஷ் கலை நுணுக்கம் நிறைந்த பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகின்றது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது அவர் மறைந்த வீடு இது. தற்போது அவர் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட பாத்திரம் இருக்குது. அவர் படித்த ஹல்லே யூனிவர்சிட்டியோட படம், அவர் பயணப்பட்டு வந்த பிரின்சஸா சோஃபியான்ற பாய்மர கப்பலோட படம், அவரோட வேதாகம முதல் பிரிண்ட் பண்ண வேதாகமோட காப்பி இங்கே இருக்குது. தமிழில் ஜெர்மனியில் 1706 15 போகிறாரு. அப்போ ஒரு தமிழில் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் கரையேறுவதற்கு பிரயாசப்படுங்கன்ற வாசகத்தை அங்கே எழுதுகிறார். அந்த கெஸ்ட் புக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இவர் நிறைய சமுதாய பணிகளும் பண்ணியிருக்கிறாரு. முன்னேற்றத்துக்காக உழைத்திருக்கிறாரு. தமிழ் தொண்டு ஆற்றி இருக்கிறார். ப்ரோஸ்லேருந்து செய்யுள்லேருந்து ப்ரோஸுக்கு கொண்டாந்துருக்கிறாரு. ஆனால் இவரோட பணி மக்களுக்கு தெரியல. நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலயமாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சீகன்பால்க் ஒரு மணிமண்டபம் கட்டி அவர் செய்த பணிகளை மக்களுக்கு, நம்ம பகுதி மக்களுக்கே தெரியல, அவர் செய்த பணிகள் தெரிய வைக்கணும். இந்த அருங்காட்சியகத்திற்கு நாள்தோறும் ஏராளமானோர் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சீகன்பால்குவை பற்றியும் அவர் வசித்த உருவாக்கிய இடங்களை கண்டும் ரசித்து செல்கின்றனர். அரசு அறிவித்தது போல தரங்கம்பாடியில் அவரது நினைவை போற்றும் விதமாக மணிமண்டபம் விரைவாக இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்டித்தரப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சீகன்பால்க் நினைவு மண்டபம் இங்கே அமைக்கப்பட வேண்டும். இந்த தெருவிலே ஒரு ஆர்ச்சி வளைவு அதற்காக கல்வெட்டு நாட்டியிருக்கிறார்கள். அதையும் சரி செய்யப்பட வேண்டும். இங்கே சீகன்பால்க் குறித்து நூலகங்கள் இங்கே அமைக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த கர்தாஸ் ஒட்டு 300 சொச்சத்துக்கு மேலாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சீகன்பால்குடைய வாழ்க்கை வரலாறை சித்தரிக்கும் வண்ணமாக இங்கே நூலகம் அமைத்து அதற்கு வந்து பார்ப்பவர்களுக்கு இந்த வரலாற்றை நம்ம வெளியில் எடுத்து செல்லவும் அரசு உதவி புரிய வேண்டுமாய் நான் கேட்டுக்கிறேன். எத்தனை சிந்திய சூழலில் எத்தனை பேர் இந்த வரலாற்றை அழிக்க நினைத்தாலும் கூட இந்த உண்மை என்றென்றைக்கும் மறையாது. இந்த உண்மை மறைக்கப்பட்ட வரலாறு என்றைக்காவது ஒரு நாள் வெளியே வந்து கொண்டுதான் இருக்கின்ற மகிழ்ச்சியோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவிக்கிறேன். 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பள்ளிக்கூடம், மதிய உணவு திட்டம், தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக கணவனை இழந்த பெண்களுக்கு மறுவாழ்வு உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்தவர் சீகன்பால்க் என்றால் அது மிகையாகாது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் சத்தியம் செய்திக்குழு.